ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 30ஆம் பாசுரத்தில் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தன்தறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். இப்படியாக 30 பாசுரங்களால் ஆண்டாள் தன் தோழிமார்களையும் நந்தகோபனையும் யசோதை பிராட்டியையும் நம்பி மூத்த பிரானையும் நப்பின்னை பிராட்டியையும் கடைசியிலே கண்ணனையும் துயில் எழுப்பி அவன் திருநாமங்களை பாடி துதித்து அவனிடம் பறை என்ற கைங்கரியத்தை பெற்று இதுபோல நீங்களும் பாவை நோன்பை அனுஷ்டியுங்கோள் என்று பயனுரைத்து தலை கட்டுகிற பாசுரம் இது. தேவகாரியம் செய்வதாக சொல்லிவிட்டு அமுதில் வரும் பெண்ணமுதான ஸ்ரீ மகாலட்சுமியை பெற்றிட மந்தரமலையை நிறுத்தி அமிர்தமதனம் பண்ணும்போது அந்த மலை மிக வேகமாக கடல் முழுவதும் சுழன்றோடி கப்பல்களை எங்கும் நிரப்பியது போல தோன்றின அந்த திருப்பார்கடலை கடைந்து பிராட்டிமார்கள் கூட ஆசைப்படும்படி உள்ள அழகிய கேசத்தை உடைய கண்ணபிரானை சந்திரன் போன்ற அழகிய முகத்தையும் நப்பின்னையால் அணிவிக்கப்பட்ட செவ்விய ஆபரணங்களையும் அணிந்த அந்த ஆய்ச்சிமார்கள் சென்று வணங்கி திருவாய்ப்பாடியில் உள்ள நந்தகோபன் திருமாளிகையிலே நப்பின்னை பிராட்டியுடன் கூடின திவ்ய சிம்ஹாசனத்திலே தங்களால் பறை என்று கருதப்பட்ட கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை அவர்கள் பெற்ற அந்த விருத்தாந்தத்தை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் திரு அவதரித்து பசுமை பொருந்திய தாமரை மலர்களினால் ஆன குளிர்ந்த மாலையை உடைய பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் அருளி செய்த திரள் திரளாக கூடி அனுபவிக்க வேண்டிய விலை மதிப்பில்லாத ரத்னங்கள் பதிக்க பெற்ற தமிழ் மாலையாகிய இந்த 30 பாசுரங்களிலே ஒன்று கூட குறைந்து விடாமல் திருவாய்ப்பாடியையும் கண்ணபிரானையும் தன் கண்முன்னே சாட்சாத்கரித்துக் கொண்டு ஆண்டாள் எவ்விதம் நோன்பை அனுஷ்டித்தாளோ அதே போல இந்த காலத்திலே இந்த நிலத்திலே இருந்து கொண்டு ஓதுபவர்கள் பெரிய மலை போன்ற 4 திருத்தோள்களையும் சிவந்த திருக்கண்கள் பொருந்திய திருமுகத்தையும் உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உடைய அந்த ஸ்ரீயபதியுமான எம்பெருமானாலே இந்த உலகத்திலும் அந்த உலகத்திலும் அவன் கிருபையை பெற்று பிரம்மானந்தத்தை அடைவர் என்று திருப்பாவை பாடின பலனை அருளி செய்கிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.